ஏக குடும்பத்தை சார்பங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இதன் பொருள், ஒருவன் நட்பு கொள்ளும்போது நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்றார். ஒரு ஆராய்ந்தல்ல, இரண்டு ஆராய்ந்து. ஒரு ஆராய்ந்து என்று சொல்வதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை பற்றி அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அர்த்தம். ஆகையால் இன்னொரு ஆராய்ந்து மற்ற இன்னும் விடுபட்ட ஏதாவது இருந்தால் அவரை பற்றி அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆராய்ந்து ஆராய்ந்து தான் நாம் நட்பு கொள்ள வேண்டும். அப்படி நட்பு கொண்டால் நாம் நன்றாக இருக்கலாம். அதை விடுத்து நாம் ஆராயாமல் எதுவுமே அவரை பற்றி யோசிக்காமல் அவர் பழகியவுடன் பேசியவுடன் நட்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோட நட்பாக பழகுவது எப்படிப்பட்ட துன்பத்தை தரும் என்று கேட்டால், அவருடைய கெடுதலான நட்பு, தீய நட்பு நமக்கு சாகின்ற துன்பத்தை கூட தரும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். சாவு என்பதுதான் நம்முடைய உச்சகட்டம். மனிதனாக பிறந்த ஒருவருக்கும் பயம் எப்பொழுது வரும் என்றால், நாம் எப்போது சாவோம், நாம் இது விழுந்து விட்டால் அடிபட்டால் இறந்து விடுவோமா, அது வந்தால் இறந்து விடுவோமா என்று நாம் அந்த சாவுக்கு தான் பயப்படுகின்றோம். மற்ற அனைத்திற்கும் நாம் எதுவும் பயப்படுவதில்லை இந்த காலத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது சாவுதான் நம்முடைய கடைசி இலக்கு. அந்த இலக்கை கூட தரக்கூடியதாக இந்த தீய நட்பு இருக்கும். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களை ஆராய்ந்து ஆராய்ந்து நன்றாக ஆராய்ந்து அவர்களை பற்றி தெரிந்து அவர்களை நாம் நட்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் சாவக்கூட நெருங்குவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதைத்தான் வள்ளுவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.